ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறோம், ப்ரிடிக்ஷன் எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட பர்சன் பற்றியும் உங்களோட இந்த லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் ஹைட் பண்ணுறாரு, மறைக்கிறாரு, உங்களுக்கு அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு இது மேபி ஒரு டவுட் இருக்கலாம். ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியாமே இருப்பீங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மைனஸாக கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது அந்த மாதிரி ஹிடன் சீக்ரெட் ஏதாவது இருக்கா? ஓகேவா? அவங்கக்கிட்ட உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சில விஷயங்களை அவங்க மறைக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு இதுலேயும் இந்த ப்ரிடிக்ஷன் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் இதில் வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க. ரெண்டாவது, இது சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் பார்க்குறோம். அவரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகே, 3 பைல் இருக்குது. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. நிறைய பேரோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் உங்களோட அந்த லோயர் வைப்ரேஷனாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களோட எனர்ஜியை இங்கே எடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இது நிறைய பேர் கலெக்டிவ் ரீடிங்கில் வரும்போது நிறைய பேரோட எனர்ஜி இங்கே ப்ரிடிக்ட் ஆகும். அப்போது உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சியில் இருந்தீங்கன்னா உங்களோடது எடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா உங்களோட கொஞ்சம் நல்ல ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களோடது ப்ரிடிக்ட் ஆகிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இது தடைப்படும். அதனால் நீங்கள் அப்படியே இந்த என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே ரோட்டோடு பேசிட்டு போவாங்க பாருங்கள் சில ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்டெல்லாம். அந்த மாதிரி நின்று அப்படி பார்த்துட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி போனீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்காக தானே ப்ரிடிக்ஷன் இருக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் பதிவு கூட நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கான விஷயங்கள் அதில் இருக்கும். ஏன்னா சில பேரோட பிளாக்கேஜஸ் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த இன்ட்டு. ஓகே, சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஓகே, இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலி இந்த பைல் 1 க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வச்சுருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் அந்த ஹீலிங் பிரமிட் வச்சு. ஓகே, இது லவ் ஆரக்கல் கார்ட்லேயே உங்களுக்கு பைல் செலெக்ஷன் அந்த கார்டு வச்சுருந்தேன். டாரூட்லேயும் பார்த்துடுறேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா, கரண்ட்டில் ஏதாவது இருந்தாலும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக் தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. உங்களோட நபருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு கார்மிக் சுச்சுவேஷன்னால தான். புரியுதா? இப்போது கரண்ட்டில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் அதை இது பண்ண முடியாது, அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை ரொம்ப டாக்ஸிக் பண்ணியிருப்பாங்களோ, உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு சப்போர்ட் இல்லாதனால இப்போ கரண்ட்டில் நியூ டைரக்ஷன் முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவரோட சீக்ரெட் இப்போது என்னென்னா, ஏன் அவர் அப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அது இருந்ததுக்கு காரணம், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தேர்ட் பார்ட்டியாக சில பேர் இருந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ
இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் நீங்கள் ரொம்ப பிலோ 25 அதுக்கு கூட கீழே இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கீங்க. அபோவ் 35, 40, 45க்கு மேலே கூட இருக்கீங்கப்பா. நீங்கள் ஒரு அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கரண்ட்டில் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சியும் கூட நீங்கள் சில பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு சிலருக்கு தான், இப்போ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் இல்லையா, அது வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட சில விஷயங்கள் மறைக்கிறாங்க. அப்படின்றது எதனால் அப்படின்னா, மேபி அவங்களோட ஃபுல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பேஷனேட்டாகவும் வேலை பார்ப்பாங்க. ஃபேமிலிக்காக தான் வேலைன்னு அவங்கள அந்த இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மேலே ஃபோக்கஸிங்காக இருந்தாலும் உங்கள் மேலேயும் கொஞ்சம் அவர் வந்து அக்கறை எடுத்துருக்கணும். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ட்விஸ்ட்டு, சடனாக ஒரு ஈவெண்ட் ஏதாவது நீங்கள் சின்ன செலிப்ரேஷன் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணுற மாதிரி பார்ட்டியில் கலந்துக்கோ அப்படி சொல்கிற மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிகிரி எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு, இல்லை பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஒரு இன்வைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்களை இது பண்ணும் பொழுது நீங்கள் கொஞ்சம் வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கும் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு பாஸ்டில் இல்லை கரண்ட்டில் நடந்த விஷயங்கள் மேலே அதிருப்தி எதுவுமே வந்து திருப்திகரமாக இல்லை. பயம், பதட்டம், கோபதாபங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு எப்படின்னா சரியாக கணிக்க தெரியல. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்கு. ஏதோ சொல்லுவாங்க ஒரு காமெடிக்கு, ஆனால் உன்னோட கணிப்பு ரொம்ப வீக்காக இருக்குப்பா அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் ஒரு 10% மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து பவர்ஃபுல் காடை ப்ரே பண்ணுறீங்க, ஓகேவா? அதனால் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரணுன்ட்டு. உங்கள் பர்சன் ஏன் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பண்ணுறாரு அப்படின்றது காரணம் அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்காக அவங்க ஒரு சில கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள்லாம் இருக்குது. அதனால் யோசிக்கிறாங்க. அந்த யோசனை தான் அவங்களுக்கு. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப அவங்க வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கலாம். அதை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஓகேவா? இது மாதிரி ஒரு சிலரோட சிச்சுவேஷன் தெரியுது. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட லைஃப்பில் விளையாடி உங்கள் நபருக்கு இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கார்டில். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பர்சனல் ரீடிங், ஏதாவது இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்களும் சரி, உங்களுக்காக எதுவும் வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே தான் உங்களுக்கு கவனம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் எதுவும் சக்ஸஸ் ஆகலை.
எல்லாத்தையும் நீங்கள் தனிச்சையாக தான் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கணும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி நத்திங் எதுவுமே எடுக்க மாட்டேறீங்க. அது எப்படி அது போக்கில் போட்டோம். என்னாலான முயற்சிகள் என்ன செய்வீங்க? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க, ப்ரேயர் வைப்பீங்க, நேர்த்திக்கடன் பண்ணுவீங்க. நேர்த்திக்கடன் கூட இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே சரியான அந்த புரிதலும் மாற்றங்களும் கொண்டு வரலன்னா நீங்கள் வெளியில் எங்கே தேடினாலும் அது கிடைக்காது கைஸ். உங்களுக்கு சில ரெமெடியெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு சொல்யூஷன் வேணும், இதிலேருந்து இந்த லேக்லேருந்து நான் வெளில வரணும், இந்த கரண்ட் சுச்சுவேஷனை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், இதிலேருந்து ஒரு பர்மனெண்ட் ரெமெடி ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் அவர் வந்து முருகர் இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சிலர் கருப்பசாமி கூட இருக்கலாம். அவங்களோட கைடன்ஸ் ஹெல்ப் கேளுங்க, கிடைக்கும். கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி ஒரு லாக்கில் இருக்கீங்க. சில மெயில் எனர்ஜி உங்களோட கணவராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவ்வராக இருக்கலாம், உங்களை வந்து கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்பட போகிறது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் இந்த ரீடிங் பார்க்குறது வந்து 1 இயர் ஆகும் அதுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. அபவ் 35, 40 அந்த மாதிரி இருப்பீங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது கைஸ். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு உங்களோட அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அமைவாங்க. ஓகேவா? உங்களுக்கு சில ஆழ்மன பதிவுகள்லாம் இருக்குது. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, குருஸ்தானத்தில் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இன்டென்ஷனில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் கூட அந்த மாதிரி இருக்கலாம். டாக்டர்ஸு, அப்புறம் வந்து ஹீலர்ஸ், நர்ஸ், அந்த மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. பட் அந்த ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கவனம் வேணும். மறுபடியும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. அவங்களோட அந்த இது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்காது உங்களுக்கு. அதனால் பி கேர்ஃபுல். ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்புகிற அந்த ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக சில பேர் வந்து முடிவெடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹார்ட்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங், அவர் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது பண்ணிகிட்ருப்பார், ஏதோ ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பார். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. கூடிய விரைவில் கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு. பிளெஸிங்ஸ் வருது. தட்ஸ் இட். இது உங்களோட நீங்கள் வணங்குற அந்த காட் உங்களுக்கு ஆஸ் அ குருவாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அவர் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு லேகிங் இருக்குது, இன்னும் இதில் வந்து இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆரக்கிள், லவ் ஆரக்கிள் டெக்கில் என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் and receive the highest energy of all. இந்த பைல் 1 கார்டு மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உண்மையான ஒரு அன்பை வந்து வெளிக்காட்டுங்க. அந்த அன்பு உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள். ஓகேவா? என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டில் வரும். திருத்திக்கோங்க. இதை வந்து அவரை வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஏற்கனவே சில ரீடிங்கில் வந்துச்சு. ஸோ சப்போஸ் உங்களோட தவறுகளை டிவைன் வந்து இப்போது டாரூட்டில் அப்படியே அக்யூரேட்டாக அந்த எந்த லேக்கில் இருக்கீங்க, எதில் அடி வாங்கிருக்கீங்க எல்லாமே சொல்லுவோம். இந்த கார்டில் வந்து ஒரே கார்டில் எல்லாத்துக்குமான ஒரு ஸ்ட்ராங்கான அது ரூட்டே எங்கே இருக்குன்ற பேசிக் ரூட்டை வந்து தெரிஞ்சிடும். இதை ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து ஷார்ட்டாக அந்த ஹெட்டிங்
ஹெட்டிங் தலைப்பு இது. தலைப்புக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து கவர் பண்ணுவோமோ டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் காரணமாக நீங்கள் பாஸ்டில் வாங்கின அடி வலி, உங்களை சுற்றி நடந்த விஷயங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் வந்து டவுட்டாகவே பார்க்குறது. அவங்க நல்லவங்களாக வரும்போது கூட உங்களோட ஆழ்மன பதிவுகள் என்ன பண்ணிடும்னா அவங்க மேலே ஒரு கண்ணுவை, அவங்க ஒருத்து கிடையாது, அவங்க அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே நிறைய அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால தான் இந்த கார்டு இப்படி வந்திருக்கு. புரியுதா? உங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லாததுனால தான் இந்த கஷ்டப்படுறீங்க. அதனால் நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக இருங்க. உண்மையாக இருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும் அப்படிங்கிறாரு. சரியா? ஓகே. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44455 இந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க அந்த நம்பர். அதோட உள்ளர்த்தம் அப்படின்றதெல்லாம் வந்து நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், நியூவாக உங்கள்கிட்ட இருக்க சில மாற்றங்களை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, உங்களோட ஆரா சக்கரா பற்றியெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ரெமெடி வேணும்னாலும் வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 2 வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிடு. இங்கே சாமுவேல் ஏஞ்சலை மனசில் நினச்சிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ். ஏன்னா சில பேரோட நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை தடுத்துருது. அதனால தான் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் இருக்குது? உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா? ஏன் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க? நெக்ஸ்ட் ஆக்ஷன் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? உங்கள் பாண்டிங் எப்படி போக போகுது? கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப உங்களுக்குள்ள நிறைய யோசனை, மேனிஃபெஸ்டேஷன் நிறைய ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? நிறைய முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் முயற்சியெல்லாம் வீணாக போகிறதுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபீமேல் எனர்ஜி கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான ஃபீமேல் எனர்ஜி அவங்க தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இங்கே உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் வந்து இதுதான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஒரு சிலருக்கு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, ஒரு சிலருக்கு வந்து மதர் கேரக்டர் மேபி, இல்லைனா கசின் அந்த மாதிரி சம்திங். ஆனால் உங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே தான் ரொம்ப டீப்பாக ஒரு சிலருக்கு 3 பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அங்கிள், ஆண்டி, ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. இதுதான் உங்களோட பலவீனத்துக்கு காரணம். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காமல் போகிறதுக்கு. நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓஞ்சிட்டிங்கப்பா. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுதுப்பா. ஆக்சுவலி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்க இந்த நெகட்டிவிட்டி, இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் உங்களை மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ஸ்ட்ராங் ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் பாருங்கள், ரெமெடி என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் பலிதமாக போகுது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து உங்களை சுற்றி நடந்த அந்த ஃபெயிலியர்ஸ், நீங்கள் முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களை வெக்ஸ் பண்ணி ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாத நிலையில் தான் இப்போ இருக்கீங்க. எது மேலே நம்பிக்கை கிடையாது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர்,
உங்களுக்கான ஒரு சோல்மேட் ஆரா கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வராங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் அபவ் 40க்கு மேலே தான் இருப்பீங்க. இப்போ சொல்கிற இந்த ஒரு விஷயம் ஓகேவா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ரீடிங் எவ்வளோதான். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன், சில பேருக்கு அந்த என்ன சொல்கிறதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரால் நீங்கள் ரொம்ப அவர் வந்து அபவ் 35ல் இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசியில் லக்னத்தில் அவர் இருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். அவர் கொடுத்த அந்த ஏமாற்றங்கள், வலிகள் உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு பதட்டம், ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. இது ஒரு சிலருக்கு வந்து ஒரு மெயில் எனர்ஜி வந்து உங்களை ரொம்ப லாக் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. உங்களை வந்து எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து மூவ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து உங்களோட கருத்தை கேட்குறதோ, உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு விருப்பம், நீங்கள் ஒரு ரோபோ மாதிரி உட்காரணும், இல்லைன்னா நிற்கணும், வானா வரணும், போகணும், அந்த மாதிரி தான் உங்களை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு கார்மிக்கான ஒரு விஷயம். அந்த இது வந்து கார்மிக் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த பர்சன் உங்களோட கார்மிக், அதாவது பேட் கர்மாவோட அந்த பாஸ்ட்டில் உங்களோட முன்பிறவியில் இதுதான் ஹிடன் மெசேஜ் உங்களுக்கு. அந்த நபர் பற்றின விஷயம் சொன்னேன் இல்லையா, சில பேர் பைல் 2க்கு வந்து அந்த ஹிடன் மெசேஜ் என்ன இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கள்ல, ஒரு சிலர் மேரேஜ் ஆகிட்டு கூட இந்த பிரச்சனையில் இருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ளே. அது மாதிரி ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் முந்தைய பண்ண அந்த விஷயத்தோட அந்த கார்மிக் சிச்சுவேஷன் தான் இப்போ அவர் வந்து அதை வந்து இது பண்ணுறார். ஸோ இது வந்து ஒரு கர்மா சோல். இதில் பாதிக்கப்பட்ட நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பயம், பதட்டம், நமக்கு இதிலேருந்து ஒரு சிச்சுவேஷன் சரியாயிடாதா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவரால் ரொம்ப வந்து டிப்ரெஷன், மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி மனசில் நினச்சிருக்கீங்க கைஸ். அதுக்கான விஷயங்களுக்காக நீங்கள் மனசில் வந்து ஏதோ மேனிஃபெஸ்டேஷனோ இல்லைனா நம்ம ஏன் இதிலேருந்து வெளியில் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது ஒரு சிலர் வந்து மைண்டில் தாட்டில் மட்டும்தான் நினைக்கிறதோட நிப்பாட்டிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பர்சன் உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் கூட வருவாங்க. 35, நீங்கள் வந்து அபவ் 35, ஒரு சிலர் வந்து 20-25ல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு 10% பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த இப்போ கரண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அந்த லவ் ரிலேஷன்ஷிப்போ இல்லைனா திருமணம் செஞ்சு நீங்கள் அந்த பிரேக்கு கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த லைஃப் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. இது ஒரு சிலருக்குப்பா. நீங்கள் ஃபார்வர்டாக போங்க. ஓகேவா? உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் வரப்போகிறாங்க. ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. உங்கள் கூடிய விரைவில் அதுக்கான கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் உங்களை அப்டேட் பண்ணிக்க மாட்டேறீங்க. இந்த இதுலேயே தான் இருக்கீங்க. அந்த சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளியே வர தெரியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், கைடன்ஸ் வேணும்னு சொன்னால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சிலர் வந்து அப்டேட் பண்ணிக்க மாட்டேறீங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன், ரொம்ப கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே இருப்பாங்க அந்த ஃபீமேல் எனர்ஜி.
அவங்க ஒரு 35 40 45 அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டரில் இருப்பாங்க. ரொம்ப அன்பாக கனிவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க தான் பின்னாடி அவங்கள ஏற்றி விடுறது. அடிக்கடி சண்டை சச்சரவு உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஹிடன் மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் இப்போ இருக்கிறது ஒரு கார்மிக் சோல், அவங்களால தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது உங்கள் கணவராகவோ இல்லைனா நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம். அது மாதிரி லவராக இருந்தாலும் இதுதான் ஹிடன் மெசேஜ். ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் ஏன் ஒரு நேரம் நல்லா இருக்கார், ஒரு நேரம் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக சண்டை சச்சரவெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, இந்த வாய்க்கா வரப்புக்கு தகராறு இருக்குது, ஒரு எண்டிங் இல்லையா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீமேல் எனர்ஜி அவரை டிஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மேல்னால் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல். ஓகேவா? உங்களோட பர்சனுக்கு அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, அவங்க கசின் மாதிரியோ அவங்க ஃபேமிலி யாரோ, பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அந்த கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க மூலயமா அந்த விஷயம் நடக்குது. அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நல்ல வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கூட வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்காங்க அவங்க. இது ஒரு சிலருக்கு. ஸ்டெப் எடுங்க. ஒரு சிலர் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், நீங்கள் முயற்சி நிறைய பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப காயங்கள் பட்டிருக்கீங்க, ஹீல் ஆகலை. நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சாலும் பயமாக இருக்குது. ஏன்னா அடுத்ததும் நம்ம விழுந்துருவோமோ, அடுத்ததும் ஃபெயிலியர் ஆகிடுமோ. சில பேருக்கு உங்களை சுற்றி இருக்க நபர்லாம் கூட ஒரு உண்மைத்தன்மையாக இல்லை, உண்மையானவங்களாக இல்லை. அது எப்படிப்பட்ட அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் கூட, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட, ரொம்ப நெருங்கின உறவுகளே உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஆனால் உங்களை அப்படி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் கொடுத்த எஃபெக்ட் மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இந்த சைக்கிள் மாதிரி, இந்த பேட் சைக்கிள் மாதிரி குட் சைக்கிள் வரப்போகுது கைஸ். நம்பிக்கையோடு இருங்க, ஸ்டெப் எடுங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தான் காமிக்குது. ரொம்ப சோகத்தில் தான் இருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஃபெயிலியருங்கிறது தான் லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு. சிரிக்கிறதா? ஓகேவா? உங்களுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் நபருக்கும் என்ன அடிக்கடி ஒரு வாய்க்கா வரப்பு தகராறுக்கு ஒரு மெயில் எனர்ஜி கூட காரணமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த கைடன்ஸ் புரிதல் எல்லாமே நீங்கள் இதை இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருகரோட பக்தர் செந்திலாண்டவரை வழிபடுறவங்களா இருப்பீங்க. சுப்பிரமணிய சுவாமி, மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறவங்க, அவங்களோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பவர் உங்களுக்கு இருக்குது. அவரோட வழிகாட்டுதல்னால்தான் இந்த லேகிங்கில் இருக்க, நீ இதிலேருந்து வெளில வா, உனக்கான நல்ல வழி இருக்குங்கிறத சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஹேங் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் இல்லை அந்த பர்சனால் அழுத்தப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன் அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு, நல்ல விதமாக பேச மாட்டாங்களா, நீங்கள் ரொம்ப ஏங்குறீங்க. ஆனால் பின்னாடி இருந்து அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு தனியாக ஒரு கேங்கு காத்துட்ருக்குது இல்லை, ட்விஸ்ட் பண்ணி விடுது. இதுதான் ஹிடன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் ஹிடன் இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி இந்த விஷயம். இப்போ நம்ம டாரோட் ரீடிங் மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆரக்கல் கார்டு மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல் பார்க்கலாம். கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் எ சான்ஸ், ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப். ஒரு சிலர் நீங்கள் இது என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பார்ட்னருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவரோட ஏன்னா முன்னுக்கு பின்புறனா நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட பர்சன் கூட சில பேர் ஒரு ஃபீமேல் எனர்ஜி அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் அவங்களோட அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வாய்க்கா வரப்பு தகராறு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் இந்த விஷயம் நடக்குது. ஒரு சிலர் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு ஓகே, பட் பின்னாடி யாரோ ஒருத்தர் இதை உங்களை இது பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு கார்மிக்காக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இது கார்மிக்
ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுலேருந்து வெளில வரணும், ஒரு இந்த கர்மாவிலேருந்து நான் வெளில வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். சரி, வேறு வழியே கிடையாது, அந்த வீட்டிலே தான் வாழ்ந்தாகணும், அந்த உறவோடு தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னா அவங்களால நீங்கள் அழுத்தப்படாமல் நீங்கள் எப்படி உங்கள் வேலைகளில் அந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு இணக்கமாக வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த கார்மிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ஓகேவா? ஒரு சான்ஸ் கொடுங்க உங்கள் பர்சனுக்குன்னு சொல்கிறார். அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல். புரிஞ்சுதா? இது ஒரு சிலர் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, சரி. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி 444 555 111 11 இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ், அவங்களோட நம்பர். ஓகேவா? அந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க நீங்கள், அதனால் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லி கூட நீங்கள் தேங்க் பண்ணலாம். ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் டீட்டெயில் வேணும், இதிலேருந்து ஒரு ரெமெடி வேணும்னா வீடியோட எண்டு பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதுக்கான ஆழ்மனப்பதிவு நிறைய இது கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? இந்த கார்மிக் சுச்சுவேஷன், வாட் எவர் சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் வெளில வரணும் எல்லாமே அதை பற்றி பேசியிருப்பேன். அதுக்கான லிங்க்கு கூட இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போது பைல் 3க்கு என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. எஸ், குட் ஃபார்ச்சூன். நம்புங்க. என்ன மேடம், என் லைஃப்பில் கூட ஒரு நல்லது நடந்துருமா, அப்படிலாம் இருக்கா என்ன அப்படின்னு ஏதாவது டவுட் வருதா? கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ கரண்ட்டில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு இது வந்து செலிப்ரேட் அட்டன் பண்ணி வந்திருக்கலாம், இல்லைனா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லைனா ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு செரிமனி அந்த மாதிரி. அதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு ஃபீமேல் எனர்ஜி சப்போர்ட், ஒரு லைஃப் பார்ட்னர் வரலாம். கண்டிப்பாக ப்ரப்போசல் இருக்குது கைஸ். ஓகே, நீங்கள் ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டியின் காரணமாக அழுத்தப்பட்டிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான மைண்ட் வேணும். நீங்கள் எமோஷ்னலில் இருக்கீங்க, ரீடிங் பார்க்குறவங்க, அது வேண்டாம். அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வர சொல்கிறாங்க ஏஞ்சல். ஓகேவா? இந்த பர்சனை வந்து நீங்கள் எப்படி மீட் பண்ணலான்னா, ஏதாவது பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட்டு, ஏதாவது ஒரு நல்ல டிவோஷ்னல் பிளேஸ், ஹோலி பிளேஸில் பார்க்குறது, கோவில், தர்கா, மந்திர் அந்த மாதிரி கூட மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக கூட இருக்குது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகே, ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு, அது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக இந்த சர்க்கிள் மாறி ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் வரப்போகுது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குட் லக். அதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் வரும். பட் நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க அந்த நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் சரியான ஒரு புரிதல் இல்லை உங்களுக்கு. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, வார்த்தையை வந்து கவனித்து யூஸ் பண்ணுறது தெரியல உங்களுக்கு. ரெண்டாவது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம்
அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. 95%. ஒரு 5% கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம் இந்த ராசி அல்லது லக்னம். மூன் ப்ரேயர் அடிக்கடி பண்ணுங்கள், அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க கைஸ். ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை இப்போது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது, பட் அவங்க வந்து மெச்சூரிட்டியாக இருப்பாங்களா, ஸோ அவங்களோட ஏஜில் கொஞ்சம் சின்னவங்களாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அனலைஸ் பண்ணி அந்த ப்ரப்போசல் ஏற்றுக்கலாமா வேணாமான்னு முடிவிடுங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டு சிங்கிளாக இருக்கீங்க, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ உங்களுக்கு நபர் உங்ககிட்ட இல்லை, பிரிஞ்சு வந்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போயிட்டுருக்கீங்க, ஃபார்வர்டாக போக சொல்கிறாங்க, திரும்ப பேக் போகாதீங்க, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் பார்ட்னர் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் ஒரு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறி உங்கள் லைஃப்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரமே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல். ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபார்வர்டாக தான் போகணும். நீங்கள் பாஸ்ட்டுக்கு மறுபடியும் போனீங்கன்னா திரும்ப அங்கே வந்து சிச்சுவேஷன் சரியாக இருக்காது, பார்த்துக்கோங்க. 2வது உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்களோட அந்த என்ன சொன்னால் ஒரு கில்ட் ஃபீலிங்கு, இந்த பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழுத்தம் தெரியுது, அந்த எமோஷ்னல் லாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கல. இது ஒரு சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம தலைவிதி தானோ, நம்ம இப்படி தான் வாழணும் போல இருக்குது, அந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நிறைய ஒரு சில பேருக்கு இருக்குது. அதை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த ஃபார்வர்டாக போயிட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து பாஸ்ட் லைஃப் வேண்டாம்னு சொல்லிட்டு நியூ பிகினிங்ஸ், நமக்கு ஏதாவது நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் டே டு டே வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட அந்த இது வந்து நிறுத்தாதீங்க. நீங்கள் ஒரு சில நேரம் உங்களுக்கே வந்து உங்களை அறியாமல் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஆமாவா இல்லையா? தொடர்ந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம். எப்படின்னா ஒரு காவல்துறை அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு லீடர்ஷிப்பான ஒரு விஷயம், தலைமை பொறுப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35 மேலே இருப்பீங்க, 40, ஒரு சிலர் 45க்கு மேலே கூட இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவங்க வந்து ரொம்ப நியாயமான பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப வந்து அன்பு, பாசம் எல்லாமே நிறைஞ்சவங்களா, ஒரு என்ன சொல்ல, ஒரு டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன், ஒரு குடும்பத்தை எடுத்து நல்லபடியாக நடத்தக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மெயில் எனர்ஜி ரொம்ப கிளியராக, ரொம்ப கிளவராக இருப்பார். அவர் எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. உங்கள்கிட்டையும் வந்து அந்த உண்மைத்தன்மையோட சரியாக இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் பாஸ்டில் பண்ண அந்த ரெக்கார்ட் மிஸ்டேக்கெல்லாம் இங்கே மறுபடியும் இந்த பர்சன்கிட்ட பண்ணாதீங்க. ஏன்னா இவர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளி, திறமைசாலியாகவும் இருப்பாங்க. ஓகே? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரிதல் இல்லை, உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு இந்த பாஸ்ட் ரெக்கார்டு, நியூ லைஃப்பை எப்படி வந்து தக்க வச்சுக்கணும்னு தெரியல, ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா?
இந்த ரீடிங் முடிஞ்ச உடனே அதுக்கான ரெமெடி கூட சொல்கிறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒரு சிலர் இந்த நியூ பிகினிங்ஸ் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் இல்லை, சில வருஷங்களாக கூட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இன்னும் வந்து அதில் ரீச் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இது நமக்கு அமையலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்லேருந்து 1 இயரில் உங்களுக்கான அந்த ஆரா கனெக்ஷன், சோல்மேட் கனெக்ஷன் கூட கிடைக்கலாம். பட் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சில இடத்துல வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பர்சனை யூனிவர்ஸ் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அது வந்து அவங்களால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தம். அந்த பந்தத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பந்தமாக இருக்குமே தவிர எல்லாருக்கும் சோல்மேட் கனெக்ஷன் வந்துடும் கிடையாது. புரியுதா? அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட், அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்போ நான் அதில் கிளியராக பார்த்து தரேன். ஓகே, ஒரு சிலர் பைல் 2 சூஸ் பண்ணவங்க 3யும் சேர்த்து பார்க்குறீங்க போல். உங்களுக்கு வந்து இந்த ஆசிலேஷன் மைண்ட்லேருந்து நீங்கள் வெளில வரணும்டா. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்காத வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க நம்மளோட சேனல். சில பேரெல்லாம் அந்த கார்டு எடுக்கும் போதே பார்த்துடுறேன், ரெகுலராக பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு பெரியவங்களோட அந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்காத வரைக்கும் நத்திங் வில் ஹேப்பன். நீங்கள் ஏன்னா இந்த ரீடிங் பார்க்கும் போதில் எனக்கு வந்து அகைன் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கார்ட்ஸு. ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் பார்ட்னர் நல்லா வேணும்னா உங்களை வந்து அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இந்த ஒரு சில பேர் வந்து இந்த மிதுனம், துலாம், கும்பம் இதில் இருக்கீங்க. ரொம்ப பாஸ்ட்டில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போ யாரையும் நம்ப மாட்டீங்க. ரொம்ப நிதானத்தில் இல்லை. நீங்கள் ரொம்ப கோபம், ஆவேசம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குட் ஃபார்ச்சூன் இருக்குது உங்களுக்கு. இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாரு, லவ் ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட். திஸ் சிச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹாவ் ஃபெய்த். நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அது அந்த இந்த ஒரு கார்டு வழியாக அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நம்பிக்கையோடு இருங்க. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை ஒன்று வளர்த்துக்கோங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய வந்து என்ன சொல்கிறதுன்னா பயம், பதட்டம், பாஸ்ட்டு விஷயங்களில் நடந்த வலி, வேதனையெல்லாம் உங்களால் அதை வந்து ஏற்றுக்கல. உங்கள் மனசு சொல்லணும்னா அதுதான் ஏற்றுக்க தன்மை இல்லாதனால எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு யாராவது நல்லது சொன்னாலும் அவங்க மேலே பாய்ஞ்சிருவீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறேன்னு வந்து யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மைண்டில் சில பேர் இருக்கீங்க. ஸோ நம்பிக்கையை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான கார்ட் ரீடிங், சாமையாக கொடுக்குறாங்கப்பா, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல். பிள்ளைங்களுக்கு சரியான கைடன்ஸை கொடுக்குறாரு. நம்பிக்கையை வளர்த்துக்கோ. இந்த சிச்சுவேஷன் உனக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ நம்பிக்கையை வளர்த்துக்க. நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்துகிட்ருக்க. ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் நமக்கு எதுவாக பண்ணலைன்னா உடனே நம்ம அந்த நபரை வந்து சும்மா ஃபோர்ஸ் பண்ணுறதோ எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களோட அந்த உறுதித்தன்மை, உங்களோட அந்த நிலைப்பாடு எல்லாம் போயிடும். நீங்களாகவே இருக்க மாட்டீங்க அப்புறம். சரி, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இப்போ பைல் 3க்கு எப்படி நான் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆச்சு. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க. அந்த எந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்களோ அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா இவரோட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1111, 444, 555, 111 இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த என்ன சொல்கிறதுனா புதிய விஷயங்கள், நியூ பிகினிங்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தினஸ், வெல்த்தினஸ், ஹாப்பினஸ், அபண்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், அபண்டன்ஸ் ஆஃப் லவ், அன்பு வெளிப்படும். ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு அன்பு கிடைக்கல, பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் வருது, உனக்கு ஃப்யூச்சரில் வந்துகிட்ருக்கு, நீ மிஸ் பண்ணிடாத. இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனை நினச்சி நீ உன்னோட அந்த ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற நல்ல விஷயத்த கோட்டை விட்டுறாத. இப்போ நீ ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக இரு
அப்படின்னு தான் சொல்கிறாரு. உன்னை ஒன்றும் குறை சொல்லி உன்னை என்னது சொல்கிறது ஊக் பண்ணி உன்னை டவுன் பண்ணுறதுக்காக இங்கே வரல ஏஞ்சல். உங்ககிட்ட இருக்க அந்த சில விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணால் நீ வந்து தெளிவாயிடுவ. நீ அந்த நல்ல பிளெஸிங்ஸை உன்னால் ஈர்க்க முடியும். அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சரி, உங்களுக்கு ஏஞ்சல் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க, பார்த்துடலாம். பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பல விஷயங்கள், இது வந்து ஒரு கல்லில் 10 மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு சொல்யூஷன் வந்தாலும் உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கிறோம், அந்த ஒரு மெத்தடை சொல்லித்தருவேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் பாருங்கள், சொல்கிறேன். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் 1, பைல் 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர், பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் வைக்கிறேன். ஹீலிங் பிரமிட். ஓகேவா? ரெடியா? பார்த்துலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காருப்பா. கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ப்ரேயர் பண்ண விஷயம் சீக்கிரமே கை கூட போகுது. அது வந்து 75% ஒரு ரிலேஷன்ஷிப், 25% மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்களுக்கு வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து சிங்கிளாக இருப்பீங்க, நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ஃபைனான்ஸ்க்காக கூட கேட்கலாம். 25% அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கும் வந்து அவர் எஸ் கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதில் கூட நான் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங், அதனால் நிறைய பேரோட எனர்ஜி இதில் வரும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்து சொல்லணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் எடுக்கணும். ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில ரெமிடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு தீர்வு, உங்களோட இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், அந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இந்த மரத்தை சுற்றி வாங்க, அந்த கோயிலை சுற்றி வாங்க, அங்கெல்லாம் பவர் இருக்க தான் செய்யுது. அந்த பவர் ஈர்க்கக்கூடிய தன்மையில் நீங்கள் உங்களை மாற்றணும். உங்களுக்குள்ள பவரை எடுக்கிற அந்த விதையை சொல்லித்தரத்துக்கு சில கிளாஸஸ்லாம் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதுதான் உங்களுக்கு நிரந்தர ரெமிடி. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மாஸ்டர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், நிறைய பேருக்கு நீங்கள் கைட் பண்ணணும், டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் இருக்குது, இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ் பற்றியும் அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும், ஆரா செக்ஷன். ஆராவில் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே அதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கிளாஸ், அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான். ஏன்னா எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சா ஒரு கன்ஃபியூஷனில் ஆகிடும் உங்களுக்கு. இருந்தால் தனித்தனியாக ஏபின்னு 2 பார்ட்டாக வச்சுட்டேன். இது வந்து ஆரா செக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது, இந்த ஆரா செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் எதனால் ஸ்ட்ரகிள் இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து மாஸ்டர்ஷிப்காக. லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து அதுக்கு நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கணும். உங்களோட உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்ட் ரெக்கார்டு, மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற வழிகள், இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்கள் நியூ லைஃப்பை வந்து சந்தோஷமாக உங்களோட அந்த எப்படி உங்களோட ட்ரீம் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதை அமைச்சிக்க முடியும். அதுக்கான மெத்தட் தான் நான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். புரியுதா? சரி, ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது, அப்புறம் வந்து வருத்தப்படாதீர்கள். ஓகேவா? நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கூட ஷார்ட்டாக கொடுங்க, என்ன வேணுமோ அதை கேளுங்க, அதுக்கு என்ன டீட்டெயிலும் நான் அனுப்பேன். ஓகேவா? நீங்களும் வந்து அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு பயனடைங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.